இந்துல சொல்லுவாங்கள்ல சாமி, ஆஹா. அவங்க சொக்கநாதர் வாழ்ந்த இடம் அது சரி. இங்கே. மற்ற அங்கே கன்னிமார் தெப்பம்னு ஒன்று இருக்கு. ஆஹா. தேவதைகள் ஆஹா. நீராடின இடம் அங்கே இருக்கு. அங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் இருட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஆஹா. அவங்க வந்து நல்ல ஊஞ்சல்ல ஆடுற இடம்லாம் இங்கே இருக்கு. அது சரி. அந்த மலைக்கு பேர் சொக்கநாதர் மலை. சொக்கநாடு. சொக்கநாதர் சொக்கநாதர். சொக்கநாதர் மலை. ஆஹா. அதனாலதான் சொக்கநாடுன்னு பேர் வந்து. ஓஹோ. இங்கே சாமிகள் இருந்தார். சாமிகள் இருந்தார். ஆஹா. ஏதோ சொக்கர் முடிங்கிறது தான் சொக்கநாடு அப்படின்னு எஸ்டேட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஓகே ஓகே. சொக்கநாதர் சொக்கர் முடிங்காங்கல்ல. சிவனுக்குள்ள வேறொரு பேர் தானே சொக்கன். சொக்கன் சொல்றது சிவன் மலை. அது பக்கத்துல இருக்க பார்வதி, லட்சுமி. லட்சுமி. தேவிகுளம், தேவிமார் இருந்த இடம். தேவிகுளத்துல இப்பவும் இருக்கு. அங்க ஒண்ணு பழைய ஓல்டு தேவிகுளம். அதனால இங்க அப்படி வச்சு சரிக்கும் செவன் மலைன்னு இப்ப சொல்றது சிவன் மலைன்னு தான் பழைய பேரு. சிவன் மலை தான், நம்ம தான் செவன் மலை. செவன் மலைன்னு நம்ம இந்த அந்த காலத்துல ஆளுங்க படிச்சது இல்ல. அதனால சிவன் அப்படிங்கிற தெளிவு இல்லாம செவன் மலை அப்படின்னு. ஆனா சிவன் மலை, சிவன் மலை பக்கத்திலே பார்வதி, சிவன் பார்வதி அப்படிங்கிறது. அதெல்லாம் அங்கனே. ஓ, அப்படியே அந்த இடங்களுக்கெல்லாம் பேர் வந்துச்சு. இது வந்து சொக்கநாதர் வாழ்ந்த இடம். ஓஹோ. இப்பவும் அந்த சொக்கநாதர்கள் சாப்பிட்டாங்களா அந்த காலத்து சாப்பாடு, அந்த இதெல்லாம் இந்த காட்டுகள்ல உண்டு. அது சரி. அதை எடுத்துட்டு வந்து நம்ம அரிக்குள்ள வச்சிருவாங்க. அப்போ அந்த அரி எப்பவும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓ, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படியே வச்சு இப்பவும் எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு. அது சரி.